அவளால் என் மனசு தான் பிரேக் டவுன் ஆச்சுன்னு பார்த்தா அந்த பஸ்ஸு கூட பிரேக் டவுன் ஆகிடுச்சிங்க. கண்டக்டரு எல்லாரையும் பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டதுக்கப்புறம் அவள் தலைக்கு மேலே பேக் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருந்தா. என்னென்னு பார்த்தா மழையில் நனையக்கூடாதாங்க. ஆனால் அவள் அந்த மழையிலையும் குளிர்லேயும் நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு அந்த மலை மேலே செம்ம கோபங்க. ஆனால் அப்போ புரியலை அந்த மழை தான் எங்களை சேர்த்து வைக்க போகுதுன்னு. ஈரமே இல்லாத மழைங்க, விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தப்ப அவள் அவசரமாக யாருக்கோ ஃபோன் பண்ணான். நான் என்னமோ அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தப்ப, அம்மா வர வரல பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணான். அப்போ தான் எனக்கு உசுரே வந்துச்சு. ஆனால் ஒன்றுங்க, அவள் அவங்க அம்மாட்ட பேசும்போது தான் எனக்கு எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. காலையில் பேக்கில் குடை வச்சுருக்கேன்டா, மழையில் நனையாமல் வீட்டுக்கு வந்து சேருன்னு. சரி, இந்த கொடையை கொடுத்தாவது அவகிட்ட எப்படியாவது பேசலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் அட்டன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறேன், டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, மழை தண்ணி பட்டு. சரி, திரும்பவும் கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், பேலன்ஸும் இல்லை ஃபோனில். சரி, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒய் நாட் அவகிட்ட கேட்கக்கூடாது ஃபோனை அப்படின்னு தோணுச்சு. எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணணும், உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா, என் ஃபோனில் பேலன்ஸும் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவளும் தயங்கி ஃபோனை கொடுத்தா. நானும் அம்மா கால் பண்ணி வர வரல பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சுமா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு பேசிவிட்டு அவள் ஃபோனை கொடுத்துட்டேன். தேங்க்ஸுங்க. உங்கள் ஃபோனை திருட்டு போகிறேன்னு பயந்துட்டிங்களோ? சச்சே, அப்படிலாம் இல்லைங்க. எங்க உங்களை கூட்டிகிட்டு போக யாராவது வராங்களா என்ன? ஏன் கேட்குறீங்க? இல்லை, எவ்வளோ நேரம் தான் இப்படியே பேக்கை தலைமையில் வச்சுட்டு இருப்பீங்கன்னு கேட்குறேன். இல்லைங்க, மழை கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு நடந்தே போயிடுவேன். ஏங்க நீங்களே பார்க்குறீங்களா, நம்மளால் நிற்கிற மாதிரியா இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நம்ம வேணால் இந்த கொடையை ஷேர் பண்ணிக்கலாமா? அவள் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தா. அவள் யோசிக்கிறத பார்த்து இந்த பயணத்துக்கு இதோட முடிவுரை எழுதுவான்னு நினச்சிருந்த எனக்கு அவள் மெல்லமாக தலையசிச்சு முன்னுரை எழுதுனாங்க. அப்படியே மௌனத்தை கலைக்காமல் நாங்கள் 2 பேரும் மலையில் நடந்து போயிட்டே இருந்தோம். அர்ஜுனா. அவள் இடி அடித்தா பயப்படுவா போல். பயத்தில் டக்குன்னு குடம்புல இருந்த என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. ஒரு நிமிஷம் ஷாக்கே அடிச்சிருச்சுங்க. சாரிங்க. பரவாயில்லைங்க. ஆமாம், உங்களுக்கு இடினா பயமோ? ஆமாங்க, சின்ன வயசுலேருந்து. உங்களுக்கு? பயமா? எனக்கா? இடிக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களாங்க? அப்படியே கால் இப்படி கோலம் போடுது. ஆமாங்க, கொஞ்சம் பயம்தான். இன்னும் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா? என்னங்க கலாய்க்கிறீங்க? சாரி, ஹர்ட் ஆயிட்டிங்களா? இல்லை, சும்மா சொன்னேன். என்ன பயந்துட்டீங்களோ? இல்லைங்க, எங்கே கொடையை விளக்கிடுவீங்களோன்னு லைட்டாக பயந்துட்டேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆமாம், உங்களுக்கு மழைனா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும் மாவா? ரொம்ப பிடிக்கும். அதுவும் மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிட அதை விட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மழைனா பிடிக்குமா? உங்களுக்கு இல்லைனாலும் பிடிக்கும். மலையில் ஒரு கப் ஆஃப் பிளாக் டீ கூட இளையராஜா பாட்டுன்னு. ஓ, சூப்பருங்க.
ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்குது? என்னடா திடீர்னு இப்படி கேட்குறா? என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்ப இதுக்கப்புறமா அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் தான் வீடு. ஓ. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல அவள் நின்றுட்டா. ஒரு வேளை அவள் வீடு வந்துருச்சு போல். இதுக்கப்புறம் இந்த பயணம் தொடருச்சா இல்லை இதோடு முடிஞ்சிருச்சான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.